வணக்கம், நான் உங்கள் அப்ஜித். கடந்த சில ஆண்டுகளாக இந்த மத்திய மாநில அரசுகள் தமிழக மக்கள் விரும்பாத பல திட்டங்களை தமிழக மக்களின் மீது திணிச்சுக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா 8 வழிச்சாலை, அதை எதிர்த்து நீண்ட நாட்களாக மக்கள் போராட்டம் பண்ணாங்க. இப்போது பரந்தூர் விமான நிலையம், இதை எதிர்த்தும் மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல இடங்களில் விவசாய நிலங்களை ஆக்கிரமித்து நாங்கள் சிப்காட் அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த தமிழக அரசு நிறைய திட்டங்களை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை எதிர்த்தும் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து போராடுறாங்க. அப்படி போராடக்கூடிய விவசாயிகள் மீது குண்டாசு வழக்குகள்லாம் இந்த மத்திய மாநில அரசு பதிவு செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சென்னை பகுதியில் நீண்ட நாட்களாக வாழக்கூடிய மக்கள், பூர்வக்குடி மக்கள், இந்த கூவம் பகுதி, மற்ற பல பகுதிகளில், குளத்தூர் தொகுதி உட்பட அங்கு வாழக்கூடிய பல பூர்வக்குடி மக்களை நீங்கள் இந்த இடத்தை ஆக்கிரமிச்சிருக்கீங்க, இது அரசுக்கு சொந்தமான இடம், இங்கே ரோடு வரப்போகுது, இந்த இடத்துல பாலம் வரப்போகுதுன்னு சொல்லி நீண்ட நாட்களாக வசித்த அந்த குடியிருப்புகளை பூரா இடிச்சிட்டு அந்த பூர்வக்குடி மக்களை அப்புறப்படுத்தக்கூடிய வேலைகளை இந்த மத்திய மாநில அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கும்போது ஒரு இது பார்த்திங்கன்னா சேலத்தில் நடக்குது, ஒரு இது சென்னையில் நடக்குது, ஒரு தூர் பரந்தூரில் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் தனித்தனி திட்டங்களாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் இது எல்லா திட்டங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. இந்த எல்லா திட்டங்களுக்கும் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் என்பது இருக்குது. அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதல் மிகப்பெரிய மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் தமிழ்நாட்டில் அமைய உள்ளது. தமிழ்நாட்டில் எங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில். இந்த லாஜிஸ்டிக் பார்க் சென்னை துறைமுகத்திலேருந்து 52 கிலோமீட்டர் தூரத்துலையும், எண்ணூர் துறைமுகத்திலேருந்து 80 கிலோமீட்டர் தூரத்துலையும், காட்டுப்பள்ளி துறைமுகத்திலேருந்து 87 கிலோமீட்டர் தூரத்துலையும் அமையப்போது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 184 ஏக்கர் பரப்பளவில் இதை அமைக்கிறாங்க. இதுக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா 1424 கோடி வரைக்கும் செலவாகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ப்ராஜெக்டை யார் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி தான் பண்ண போகிறாங்க. இதற்கு முன்னாடி இதை அதானி குழுமம் பண்ணுவதாக இருந்துச்சு. அவங்ககிட்ட இருந்து இவங்க ஏலத்தில் வெற்றி பெற்று இப்போ இந்த திட்டத்தை ரிலையன்ஸ் பண்ண போகிறாங்க. மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்னா என்னென்னா, சரக்குகளை கையாள்வதற்கு தேவையான அனைத்து விதமான வசதியிலும் கொண்ட ஒரு பூங்கா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சரக்குகளை கையாள்வதற்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை, ஒரு உற்பத்தி பண்ண பொருளையோ அல்லது ரா மெட்டீரியலோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் தேவை. இப்போ கோல்டு ஸ்டோரேஜ் வேணும்னா அதுக்கு தனியான கட்டமைப்பு தேவை. இப்போ அந்த ஸ்டோர் பண்ண பொருட்களை உள்ளே இருக்கிறத நம்ம பிரித்து சிறு சிறு பேக்கிங்லாம் மாற்றினோம்னா அதுக்கான வசதி தேவை. சிறு சிறு பேக்கிங்காக மாற்றி அதுக்கு பில்லிங் போடுறது, மீண்டும் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோர் பண்ணுற அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கான தங்கும் விடுதி, உணவகங்கள், அங்கே வாகனங்கள்லாம் உள்ளே வரும் இல்லையா, அந்த சரக்குகளை ஏற்றிட்டு வர வாகனங்கள், திரும்பி ஏற்றிட்டு வெளியே போகிற வாகனங்கள், இதுக்கு தேவையான பார்க்கிங் வசதி, அந்த வாகனங்களுக்கு தேவையான எரிபொருட்களை நிரப்பக்கூடிய வசதி, இந்த மாதிரியான பல கட்டமைப்புகளை கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பார்க்கில் இருந்து நீங்கள் மற்ற போக்குவரத்து அம்சங்களை எளிதாக அணுகக்கூடிய சாலை ரீதியான கட்டமைப்புகளையும் உருவாக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பார்க்லேருந்து எளிதாக ஏர்போர்ட் அணுகிற மாதிரி, இந்த பார்க்லேருந்து எளிதாக ஹார்பர், ரயில்வே நிலையங்களை அணுகுவதற்கு தேவையான சாலை வசதிகள், பால வசதிகளை இவங்க போட்டு வச்சுருப்பாங்க. எந்த விதத்திலும் தடை இல்லாமல் இந்த சரக்குகளை உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு கட்டமைப்பு தான் இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்றது. இந்த மாதிரி மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்குகளை உருவாக்குவதால் என்ன பயன் ஏற்படும் கேட்டிங்கன்னா, இதன் மூலமாக உள்நாட்டு வெளிநாட்டு சரக்கு போக்குவரத்தை ரொம்ப எளிதாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சரக்கை பரவலாக எல்லா இடத்துக்கும் கொண்டு போவதற்கான வசதிகளை உருவாக்குறதுனால சாலை போக்குவரத்து இல்லை விமான போக்குவரத்து இதில் இருக்கக்கூடிய நெரிசல்களை குறைக்க முடியும். இதன் மூலமாக கார்பன் எமிஷனையும் குறைக்க முடியும். இப்படி சரக்குகள் வேகமாக மூவ் ஆகிறதுனால இதன் மூலமாக வேலைவாய்ப்புகள் உருவாகும், மக்களுக்கு பொருளாதாரம் அதிகரிக்கும் அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. ஆனால் உண்மையிலே இந்த மாதிரியான மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்குங்களுடைய நோக்கம், அதனுடைய பயன் யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் அவங்களுடைய சரக்குகளை எளிதாக ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்கான ஒரு கட்டமைப்பு தான். இதில் உங்களையும் என்னையும் மாதிரியான சராசரியான ஆட்களுக்கு பெரிதாக எந்த பயனும் வந்துடாது. இத்தகைய கட்டுமானங்களை உருவாக்குவதற்காக தான் சென்னையிலே நீண்ட நாட்களாக வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வக்குடிகள், அவங்கள பூரா அப்புறப்படுத்திட்டு அவங்களுடைய வாழ்விடங்கள்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டு அங்கு சாலைகளையும் பாலங்களையும் கட்டுவதற்கான வேலைகளை இந்த அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. மதுரவாயல் டு துறைமுகம் வரைக்குமான ஒரு பறக்கும் சாலையை அமைக்கிறாங்க. அந்த பறக்கும் சாலையில் 20 கிலோமீட்டர் தூரம் என்பது இந்த கூவம் ஆற்றுக்கரையில் வருது. இதற்காக தான் அந்த கூவம் ஆற்றுக்கரையில் நீண்ட நாட்களாக வசித்த அந்த பூர்வக்குடி மக்களை இந்த அரசாங்கம் என்பது அப்புறப்படுத்தியிருக்கு. இப்போ இந்த பாலம் அமைப்பதற்காக கட்டிடக் கழிவுகளை கொண்டு போய் அந்த கூவம் ஆற்றில் கொட்டி அதை மேடாக்கி அதன் மீது இந்த பாலத்துக்கு தேவையான பில்லர்களை அமைக்கிறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க கடந்த ஒரு மாதமாக. ஏற்கனவே சென்னையில் ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழைநீர் வெளியேறுவதற்கான பாதைகள் எதுவுமே இல்லாமல் சென்னையே மிதக்க ஆரம்பிச்சிடும்.
இப்போ சென்னையினுடைய மையமாக குறுக்கும் நெருக்கமாக ஓடக்கூட ஒரு இயற்கை வடிகாலாக இருக்கிறது தான் இந்த கூவமாறு. இதையும் இப்படி 20 கிலோமீட்டர் தூரத்துக்கு கட்டிட கழிவுகளை போட்டு மறைச்சு மூடிட்டாங்கன்னா இப்போ அடுத்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா மழைக்காலம் வந்துடும். இந்த மழை காலத்தில் அந்த மழை நீர் எங்கிட்டு போகும்? உறுதியாக மீண்டும் சென்னை மிதக்கத்தான் போகுது. அதுக்கு இது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். அதை நம்ம கண்கூடாக பார்க்க போகிறோம். கூவம் ஆற்றில் கட்டிட கழிவுகளை கொட்டி அதை மூடக்கூடிய இத்தகைய செயலை கண்டித்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மிக நீண்ட கண்டன அறிக்கையை கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த கூவம் நதி அப்படின்றது உயிர்கள் வாழ தகுதியற்ற செத்துப்போன ஆறு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியமே அறிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் சென்னையினுடைய இயற்கை வடிகாலாக இருக்கக்கூடிய இந்த கூவம் ஆற்றின் குறுக்க இப்படி கட்டிட கழிவுகளை கொட்டி அதை மூடுவது என்பது கொஞ்சம் கூட சூழலியல் அறிவில்லாத ஒரு செயல். அது மட்டும் இல்லாமல் இந்த மத்திய அரசு அப்படின்றது நம்மளுக்கு வெள்ளக்காலங்களில் நிவாரண நிதி வழங்க மாட்டுது. ஆனால் பெரும் வெள்ளங்களை ஏற்படுத்தக்கூடிய திட்டங்களை மட்டும் தமிழ்நாட்டின் மீது திணிக்குதா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பியிருக்காரு. சென்னையில் பெருமழையே தாங்கக்கூடிய அளவிலான வடிகால்களை இந்த மாநில அரசினால் அமைக்க முடியல. இயற்கை வடிகாலாக இருக்கக்கூடிய கூவாத்தையும் மூடக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் சரியான செயலான்னு சொல்லி மாநில அரசையும் கண்டித்து அதில் பேசியிருக்காரு. இப்படி பெரும் முதலாளிகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்காக தமிழ்நாட்டினுடைய வளங்களை ஏற்றுமதி செய்வதற்கான கட்டமைப்புகளை இப்படி நீங்கள் உருவாக்கி கொடுப்பது என்பது ஒட்டுமொத்தமாக சென்னை மக்களையே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையில் ரொம்ப தெளிவாக சுட்டிக்காட்டி பேசியிருக்காரு. இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்குக்கும் கருணாநிதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக எந்த சம்மந்தமும் கிடையாது. இதற்கு முன்பாக 13 ஆண்டுகளுக்கு முன்பு திமுகவினுடைய ஆட்சி இருக்கும்போது இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்கை உருவாக்குவதற்கான அடிப்படை வேலைகள் தொடங்கப்பட்டுச்சு. அதன் பிறகு பல காரணமாக இந்த வேலை என்பது முடங்கி போச்சு. இப்போ மீண்டும் திமுக ஆட்சி வந்தோடனே இந்த பார்க்கை அமைப்பதற்கான அனைத்து விதமான வேலைகளும் முழு தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. அதைத்தான் நம்ம இப்போ கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். இது ஏதோ மாநில அரசினுடைய திட்டம் அப்படின்னு நினைக்க வேணாம். கருணாநிதி கொண்டு வந்த ஒரு தொலைநோக்கு திட்டம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்தியா முழுக்க 35 இடங்களில் இந்த மாதிரி மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க்குகளை அமைப்பதற்கான திட்டங்கள் இருக்கு. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லையும் இந்த மாதிரியான ஒரு மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் அமைப்பதற்கான செயல்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது எதற்கு கீழே இந்த மல்டி மாடல் லாஜிஸ்டிக் பார்க் இந்த மாதிரியான விஷயங்கள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்படுது இந்தியா முழுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பாரத் மாலா சாகர் மாலான்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான பெரும் திட்டத்துக்கு கீழே தான் இது உருவாகுது. ஏன்னா இந்தியாவுடைய அந்த கடல் போக்குவரத்தை இணைக்கிறது, பெரிய துறைமுகங்களை கொண்டு சின்ன துறைமுகங்களோடு இணைக்கிறது, சின்ன துறைமுகங்களை இந்த மாதிரி சரக்கு போக்குவரத்துக்காக லாஜிஸ்டிக் பார்க்கோடு இணைப்பது, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தை மேம்படுத்துவது, சாலை போக்குவரத்தை மேம்படுத்துவது, பாலங்களை கட்டுவது. இதன் மூலமாக இந்த சரக்கு போக்குவரத்து எந்த விதத்திலும் தடையில்லாமல் இந்தியா முழுக்க குறுக்கும் நெருக்குமாக போவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த சாகர் மாலா. அதற்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லாஜிஸ்டிக் பார்க் எல்லாமே, அதாவது பெரும் முதலாளிகளுடைய சரக்குகள் எந்தவித தடையும் இல்லாமல் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டக்கூடிய ஒரு அமைப்பு தான் இது. இந்த லாஜிஸ்டிக் பார்க்கை பற்றி எளிமையாக சொல்லணும்னா மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து அம்பானிக்கு தேவையான கட்டமைப்பை அம்பானியை வைத்தே கட்ட வச்சு மீண்டும் அதை அம்பானிக்கிட்டே ஒப்படைக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த லாஜிஸ்டிக் பார்க் அப்படின்றது. இந்தியா முழுக்க இந்த மாதிரி பல லாஜிஸ்டிக் பார்க்குகள் உருவாக்கப்படுது. இதன் மூலம் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், பொருளாதாரம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுவது எல்லாமே ஒரு உருட்டு தான். இப்போ ஏற்கனவே இங்கே நிறைய சிப்கார்டுகள் இருக்குது, அங்கே நிறைய நிறுவனங்கள் இருக்குது. அதிலெல்லாம் அந்த பூர்வக்குடி மக்கள் வேலை செய்கிறாங்களான்னு பார்த்தா அது கிடையவே கிடையாது. எந்த மாநிலத்தில் குறைந்த சம்பளத்துக்கு கூலி ஆட்கள் கிடைப்பாங்களோ அவங்கள கொண்டு இங்கே வேலைக்கு அமர்த்தி குறைந்த சம்பளத்தை கொடுத்து அதிகமான உற்பத்தியை பெருக்கிறாங்க. அந்த உற்பத்தியான பொருட்களை இப்போ ரொம்ப எளிதாக இந்த லாஜிஸ்டிக் பார்க் இந்த கட்டமைப்பின் மூலமாக இந்தியா முழுக்க எங்கே வேணுமோ அவங்க கொண்டு போய்க்கிருவாங்க. இதன் மூலமாக பெரும் நிறுவனங்களுடைய உற்பத்தியும் அவங்களுடைய வருமானம் தான் அதிகரிக்குமே தவிர தனிநபர்களுடைய வருமானம் எந்த விதத்திலையும் அதிகரிக்காது. மீண்டும் மீண்டும் மக்கள் வரிப்பணம் அப்படின்ற பேர்லையும் அவங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய நிலத்தையும் இதன் மூலமாக சுரண்ட தான் போகிறாங்க. அதைத்தான் நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். 8 வழி சாலை அமைக்கிறேன்னு சொல்லி அந்த விவசாய நிலங்களை பறிப்பது, அதுக்கு போராடுறவங்க மீது வழக்க போடுவது, சிப்கார்டு அமைக்க போகிறேன் அப்படின்னு சொல்வது, பரந்தூர் விமான நிலையம் அமைக்க போகிறேன்னு சொல்கிறது, மக்கள் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்க மீது மீண்டும் மீண்டும் இந்த மாதிரியான விஷயங்களை திணிப்பது எல்லாமே இந்த பெருமுதலாளிகளுக்கான கட்டமைப்புக்காகத்தான். மக்களுக்கு துளியும் பயன்பெறாத இத்தகைய பெரு முதலாளிகளுக்கான திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திட்டு அதுக்கான கட்டமைப்புகள்லாம் உருவாக்கி வச்சுட்டு பார்த்தீங்களா திராவிட மாடலினுடைய சாதனைன்னு சொல்லி நம்ம ஸ்டாலின் அவர்கள் பேசினாலும் பேசுவார். இப்போ கூட இந்த மதுரை வாயில் டு துறைமுகம் சாலை இருக்கு இல்லையா, பறக்கும் சாலை, ஒருவேளை இவருடைய ஆட்சி காலத்துக்குள்ளேயே அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, அது ரிப்பன் வெட்டி திறந்து வைக்கும்போது அவர் என்ன பேசுவார்னா, திராவிடம்னா என்னன்னு கேட்குறாங்க, இந்த பாலத்தை இப்போ திறந்தேன் பார்த்தீங்களா, இதுதான்டா திராவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என் தந்தையினுடைய கனவு, அவருடைய கனவை கருணாநிதியினுடைய மகனான ஸ்டாலின் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி மாறுதட்டி பேசுவார். ஆனால் இதில் மக்களுக்கான பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா அது சுழியம்தான். உண்மையிலேயே இவங்க அடித்தட்டு மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னு நினச்சாங்கன்னா இவங்க இந்த பெரும் முதலாளிகளை ஆதரிக்கக்கூடாது, சிறு குறு தொழில்களை தான் ஆதரிக்கணும். அதுவும் தமிழ்நாடு முழுக்க பரவலாக இந்த சிறு குறு தொழில்களை வளர்த்து விட வேண்டும்.
மக்கள் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய், அதாவது ஒரு மாவட்டத்துலேருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போய் அங்கே வந்து தங்கி வேலை செய்யணும் அப்படின்ற நிலையை உருவாக்காமல் அந்தந்த பகுதியிலே, மக்கள் வாழக்கூடிய பகுதியிலே தொழில் நிறுவனங்களை உருவாக்கணும். அந்த தொழில் நிறுவனங்களும் அந்த மண்ணை மாசுபடுத்தாத அந்த பகுதி சார்ந்த தொழில் வளர்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த நிறுவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அந்த நிறுவனத்திலே வேலையை கொடுக்கணும், அவங்களுக்கு நியாயமான ஊதியத்தையும் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கார்ப்பரேட் டேக்ஸை வந்து 35% 25% குறைச்சிருக்காங்க இல்லையா, அதன் மூலமாக ஒரு வருமான இழப்பு ஏற்படுது இல்லையா, அதை கொண்டு வந்து பெட்ரோலில் போட்டு அப்பாவி மக்களுடைய தலையில் அந்த வரி சுமையை கட்டினாங்க இல்லையா, இதையும் வந்து மாற்ற வேண்டும். மீண்டும் வந்து பெருநிறுவனங்களுக்கான வரியை வந்து அதிகப்படுத்தணும். உலகம் முழுக்க பல வளர்ந்த நாடுகளில் பெருநிறுவனங்களுக்கான வரியை வந்து அதிகப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. அதே போல் இந்தியாவிலையும் பெருநிறுவனங்களுடைய வரியை மீண்டும் 35% உருவாக்கணும். இந்த பெட்ரோல், அந்த எரிபொருட்கள் மீதான வரியை வந்து குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களின் மீதான வரியும் குறைக்கணும். இது மாதிரி அவங்க பகுதி சார்ந்த தொழில் வளர்ச்சி, அங்கே அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, நியாயமான சம்பளம், அது மட்டும் இல்லாமல் குறைந்த வரி, இது இருந்தால் மட்டும்தான் மக்களினுடைய வாழ்வாதாரம் என்பது உயரும். அதை விட்டுட்டு நான் பெரிய நிறுவனங்களுக்கு வந்து நான் வந்து கட்டமைப்பு வசதி உருவாக்கி தரேன், அவங்க வந்து வேலை கொடுப்பாங்க, அதன் மூலமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் அப்படின்றது ஒரு மித்து தான். இங்கே எத்தனை பெருநிறுவனங்கள் உருவாகியிருக்கு, ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரியான வேலை வாய்ப்புகள் இங்கே உருவாகியிருக்கா, அங்கே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நியாயமான ஊதியம் என்பது கிடைக்குதா? எத்தனையோ நிறுவனங்களில் நம்ம இளைஞர்கள் பல ஆண்டுகளாக அப்ரண்டிஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பன்னாட்டு பெருநிறுவனங்களில். இன்று வரைக்கும் அவங்களுக்கு நியாயமான ஊதியமும் அவங்களுடைய வேலையை உறுதி செஞ்சும் இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் செஞ்சு தரல. அதையும் இந்த அரசாங்கம் கண்டும் காணாமல் இருக்குது. எனவே இந்த பெருமுதலாளிகள், பன்னாட்டு பெருமுதலாளிகளை ஊக்கப்படுத்துவதை விட உள்நாட்டு சிறு குறு முதலாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, நம்ம இளைஞர்களுக்கு புதிய அந்த தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக வந்து உருவாக்கி தரணும். ஸ்கில் டெவலப்மெண்ட், இந்த நம்ம மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு ஏதாவது ஒரு தொழில் சார்ந்த ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமை அதிக அளவில் நடத்தணும். ஏற்கனவே இருக்குல்லப்பா இதெல்லாம் அப்படின்னு சொன்னாலும் இருக்குது, ஆனால் அது பரவலாக்கப்படலை. நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய வசதிகள் என்பது கிராமப்பகுதியிலும் இருக்க வேண்டும். அப்போ தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த வளர்ச்சி வாய்ப்புகள் என்பது பரவலாக எல்லா இளைஞர்களுக்கும் கிடைக்கும். இதைத்தான் நீண்ட நாட்களாகவே அண்ணன் சீமான் அவர்கள் முன் வச்சு அரசியல் களத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து தலைநகரத்தை 5 தலைநகரம் உருவாக்குவோம், ஸ்மார்ட் சிட்டி மாதிரி ஸ்மார்ட் வில்லேஜை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லுவதெல்லாம் இதன் அடிப்படையில் தான். எந்த ஒரு நாட்டிலையும் பெருநிறுவனங்கள் வளர்வதால் அந்த நாடு வளர்ந்துடாது. சிறு குறு நிறுவனங்கள் வளர்ந்து பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி எந்த நாட்டில் உருவாக்கப்படுதோ அந்த நாடு தான் வளரும். இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்கிறேன். வீழ்வது நாம ஆயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.